வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய 12 சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஆகிய நாளில் சிறப்பாக இறைவனால் அழைக்கப்பட்ட அனைத்து குருக்கள் சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே இறைவனால் விசேட விதமாக அழைக்கப்பட்ட குருக்கள் துறவியர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக இறைவன் இவர்களோடு இருந்து இவர்களுடைய துறவர அர்ப்பண வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இன்று திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவாம், உமது அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமைப்பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன்.
சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள், அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமையில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நாம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல். பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர்கள் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். கனிதரவும் நீங்கள் தரும் கனிலத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஓர் மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவழித்தார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தெரிந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார்.
அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் கரியோத்து என்பவர்களே. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமனான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவர்களுடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலிருந்து சீர்தோன் கடற்கரை பகுதிகளிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கேயே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பணிகளை நீக்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவிகளால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டவர்களும் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஒரு மிக அழகான ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது இயேசு தன்னுடைய முதல் 12 சீடர்களை அழைத்தார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். ஆனால் அந்த சீடர்களை அழைக்கின்ற அந்த அழகான நிகழ்வுக்கு முன்பாக அவர் இன்னும் ஒன்றை செய்கின்றார். அதைத்தான் நாங்கள் மிக ஆழமாக இந்த செப ஆண்டிலே சிந்திக்க வேண்டும். கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவழித்தார். He spent the whole night in prayer என்று சொல்லப்படுகிறது. இரவெல்லாம் செலவழித்தார். செலவழித்த பிற்பாடுதான் அவர் தன்னுடைய சீடர்களை தெரிந்து கொள்ளுகின்றார். ஏன் அவர் இரவெல்லாம் செலவிட்டார் என்றால், அது அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு தருணம். தன்னுடைய பணியை தொடர்வதற்காக 12 சீடர்களை அழைக்கின்ற அந்த தருணம் மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக இருந்தபடியால் அவர் இரவெல்லாம் வேண்டுதலில் செலவிட்டார். அதே போலதான் அவர் ஜெஸ்தமனியிலே ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக தந்தை தருகின்ற இந்த துன்பற்கலத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்கின்ற ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்காக அவர் ஜெஸ்தமனியிலே இரத்த வேர்வை சிந்தி சபித்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. ஆக இயேசுவுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது மிக மிக முக்கியமான தருணங்களிலே அவர் மிக அதிகமான நேரங்களை அவர் செலவிடுவதை, செபத்திலே செலவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த செப ஆண்டிலே ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய சிந்தனைகளை மாத்திரம் பயன்படுத்தி நிலைமைகளை சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய மனித சிந்தனைகளின்படியும் மனித ஞானத்தின்படியும் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமா? அல்லது போனால் இயேசுவை போல மிக அதிகமான நேரத்தை செபத்திலே செலவழித்து அவர் சொல்லுகின்ற அந்த வழிகளிலே எங்களுடைய தீர்மானங்கள் போகிறதா? இந்த வேளையிலே இறைவா எதை நீர் விரும்புகிறீர் என்கின்ற அந்த கேள்வியோடு அதிகமான நேரத்தை செலவழித்து எங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறோமா என்பதை பற்றி நாங்கள் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மனித ஞானம் ஒரு முழுமையானது அல்ல, ஒரு வரையறைக்கு உட்பட்டது. மனித புத்தி ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் இறை ஞானம், இறை வழிநடத்தல் ஒரு வரையறைக்கு உட்பட்டதல்ல. ஆகவேதான் இன்றைய நாளிலே இயேசுவினுடைய இந்த அழகான வழிமுறையை நாங்கள் பின்பற்ற முயல்வோம். கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவழித்தார். ஒரு இறைமகனுக்கு இவ்வளவு நீண்ட ஒரு செபம் தேவை என்றால் மனிதர்களாகிய எங்களுக்கு எவ்வளவு அதிகமாக தேவை என்பதை புரிந்து கொண்டு
நாங்களும் இயேசுவுடைய வழியில் மிக முக்கியமான தீர்மானங்களில் மாத்திரமல்ல, அன்றாட நடவடிக்கைகளிலும் ஆண்டவருடைய பிரசனத்திலே இருந்து எங்களுடைய தீர்மானங்களை எடுத்து நாங்கள் நம்முடைய வாழ்வை நடைப்படுத்த இறையாசிர் வேண்டுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, தற்கால உலகில் பல்வேறுபட்ட கொடிய நோய்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவரையும் உமது கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரையும் உமது ஆசி அளிக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இறைவேண்டல் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் உமது சீடர்களைப் போல் இறைவேண்டலில் நிலைத்திருந்து உமக்கு சான்று பகர்ந்து இறையரசு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக மீண்டும் ஒரு முறை உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த உலகத்திலே திருச்சபையை ஏற்படுத்துவதற்காக நீர் ஸ்தாபித்த 12 தூண்களுக்காக, 12 அப்போஸ்தலர்களுக்காக இந்த நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இவருடைய பணி எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், இரவு முழுவதும் செபத்திலே செலவழித்து இவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். இவர்களுடைய அடிவருளிகளாக திருச்சபையிலே பணியாற்றுகின்ற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியல், பொதுநராகிய அனைவருக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுகிறோம். 2000 ஆண்டுகளை கடந்த நம்முடைய திருச்சபை தொடர்ந்தும் உம்முடைய பணியை இடைவராது செய்ய நீரே திருச்சபையோடு இருந்து பணிபுரிய பயணிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானிற் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானிற் கரம் நீட்ட வேண்டும்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமானவரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூயமர் நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்று படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏன் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனிலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களது பேரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே.
உள்ளமது உனதாகுமே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.